காரணம் யார் யார் என்று இன்னும் அரசு கண்டறியவில்லை. இந்த கசிவு ஏற்பட்டு 3 நாட்களுக்கு பிறகுதான் அரசு விழித்துக் கொண்டு இங்கே வந்தார்கள். அது மட்டுமல்ல, பசுமை தீர்ப்பாயம் அவர்களாகவே தன்னிச்சையாக சூமோட்டோ வழக்கை ஒன்று தொடர்ந்து அதன் பிறகுதான் அரசு நடவடிக்கை எடுக்க தொடங்கியது. இந்த எண்ணெய் கசிவு, அதாவது இது கச்சா எண்ணெய் கசிவா இல்ல ரசாயன கசிவா, இது இன்னும் மக்களுக்கு புரியவில்லை, எங்களுக்கும் தெரியல. அதன் பிறகு பசுமை தாயகம் சார்பிலே பசுமை தாயகம் தலைவர்கள் அவர்கள் இங்கு வந்து மக்களுக்கு எந்த ஒரு நிவாரணமும் இன்னும் சென்றடையவில்லை, வழங்கவில்லை. இந்த எண்ணெய் கசிவு எண்ணூர் பகுதியில் ஏற்பட்ட எண்ணெய் கசிவு அடுத்த 2-3 ஆண்டுகளுக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை கொடுக்கும், சுற்றுச்சூழல் பாதிப்புகளை கொடுக்கும். மனிதர்களுக்கு மட்டுமல்ல, கால்நடைகளுக்கும் விலங்குகளுக்கும் மீன் வகைகளுக்கும் மிகப்பெரிய அளவிலே சுற்றுச்சூழல் கேடு இந்த கசிவால் ஏற்படும். இந்த கசிவை சரி செய்வதற்கு அரசு மெத்தனமாக இருந்தது. காலம் தாழ்த்தி ஏதோ நாங்கள் எண்ணெயை எடுத்துவிட்டோம், சுத்தம் செய்துவிட்டோம் என்றெல்லாம் சொல்கிறார்கள். இது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம், உலக அளவில் எவ்வளவோ தொழில்நுட்பங்கள் இருக்கு, டெக்னாலஜி இருக்கு, ஆயில் ஸ்பில் டெக்னாலஜின்னு எவ்வளோ இருக்கு, அதை பயன்படுத்தியிருக்க வேண்டும். அது இல்லாமல் பேரிடர் காலத்தில் இது போன்ற கசிவு, எண்ணெய் கசிவோ அதெல்லாம் ஏற்படும். இதற்கு ஆயில் ஸ்பில் கமிட்டின்னு ஒன்று அங்கே அமைத்திருக்க வேண்டும். ஆனால் இன்று வரை அதை அமைக்கவில்லை. இது போன்ற பேரிடர்கள், இயற்கை சீற்றங்கள் காலநிலை மாற்றத்தால் வரும் காலத்திலே அடிக்கடி வரும், கால இடைவெளியும் குறையும். சென்னையில் வந்த பெரும் வெள்ளம் 2015 வந்தது, கடந்த வெள்ளம். அதன் பிறகு நாங்கள் நாம் விரும்பும் சென்னை என்ற ஒரு ஆவணத்தை தயார் செய்து அன்று நான் எச்சரிக்கை விடுத்தேன். அடுத்த வெள்ளம் சென்னையிலே 10 ஆண்டுகளுக்கு பிறகு வரும் என்று சொன்னேன். 8 ஆண்டுகளிலே வந்துவிட்டது. இன்றும் நான் சொல்கின்றேன், அடுத்த பெரும் வெள்ளம், சென்னையை தாக்குகின்ற வெள்ளம் 5 அல்லது 6 ஆண்டுகளில் வரும். அதற்கு அரசு தயார் நிலையில் இருக்க வேண்டும். மீண்டும் இந்த எண்ணூர் பிரச்சனையை பேசுவதற்கு, அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கோரிக்கைகள் இருக்கிறது. ஒன்று, இந்த எண்ணெய் கசிவா இல்ல ரசாயன கழிவு கசிவா, இதை யார் காரணம் என்று கண்டறிய வேண்டும். ஏன்னா இந்த எண்ணூர் பகுதியில் 25க்கு மேல் தொழில் நிறுவனங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றனர். அதில் 17 நிறுவனங்கள் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகளாக செயல்படுத்துகின்றார்கள். அதில் முக்கியமானது சிபிசிஎல், அது மத்திய அரசு நிறுவனம். ஆனால் நானும் சிபிசிஎல் தான் இதற்கு காரணம்னு நாங்கள் சொல்ல வரல. அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். இதற்கு கண்டறிய ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலே தமிழக அரசு ஒரு குழு உடனே அமைக்க வேண்டும். ஒரு ஆணையமோ குழுவோ அமைக்க வேண்டும். இல்ல உங்களால அமைக்க முடியலன்னா சிபிஐ விசாரணை நடத்தணும். அந்த அளவுக்கு இது மிகப்பெரிய பிரச்சனையா நான் பார்க்கிறேன். ஏன்னா சில நிறுவனங்கள் வெள்ளங்காலத்துல அவங்க கிட்ட இருக்கிற கழிவை வேண்டுமென்றே அந்த வெள்ள தண்ணியில கலந்து விடுவார்கள். இது கடந்த காலத்துல நாங்க நிறைய பார்த்துட்டோம். அதுல வேலூர் மாவட்டத்தில் இந்த தோல் பதனிடும் தொழிற்சாலைகள்ல பாலாத்துல வெள்ளம் வர நேரத்துல அங்க இருக்கின்ற கழிவுகள், சுத்திகரிக்கப்படாத கழிவுகளை அதை வெளியில விடுவாங்க, வேணுமே வெளியில விட்டுடுவாங்க. அப்படி ஏதாவது இங்க நடந்ததான்னு எங்களுக்கு தெரியணும், இங்க மக்களுக்கு தெரியணும். அதனாலதான் சிபிஐ விசாரணை கூட நடத்துறதுக்கு தப்பு கிடையாது. முதல் கட்டமாக தமிழக அரசு ஓய்வு பெற்ற நீதிபதி, உயர்நீதிமன்ற நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில இங்க ஒரு குழு உடனடியாக அமைத்து, அந்த குழு இன்னும் 1 மாதத்துல இடைக்கால அறிக்கை, 3 மாதத்துல முழு அறிக்கை கொடுத்து இதற்கு யார் காரணம், இதற்கு என்ன செய்திருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எவ்வளவு நிவாரணம் கொடுக்க வேண்டும் எல்லாம் இங்கே அறிவிக்க வேண்டும். ஏன்னா தமிழக அரசு இதற்கு கொடுத்த அறிவித்த நிவாரணம் கேலியாக இருக்கிறது. எங்களுக்கெல்லாம்
இவ்வளவு பெரிய எண்ணெய் கசிவு நடந்திருக்கிறது. இது மிகப்பெரிய சுற்றுச்சூழல் கேடு. இதற்கு ஒரு வீட்டுக்கு 7500 ரூபாய். எங்க எந்த உலகத்தில் இருக்கிறோம், எந்த காலத்தில் இருக்கிறோம்? எவ்வளவு பெரிய பாதிப்பு இது மீனவர்களுக்கு மட்டும் கிடையாது, இங்க இருக்கின்ற மக்களுக்கு பாதிப்பு, விலங்குகளுக்கு பாதிப்பு, மீன்களுக்கு பாதிப்பு, சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு. இது ஒரு 5 பேர் ஒரு வீட்டில் இருக்கிறாங்கன்னா ஒவ்வொரு நபருக்கும் 1500 ரூபாய் இழப்பீடாது. அமெரிக்காவில் சமீபத்தில் இதே போன்ற ஒரு எண்ணெய் கசிவு நடந்தது பெரிய அளவில். அங்க அந்த கம்பெனிக்கு, அந்த நிறுவனத்திற்கு அங்க அமெரிக்கா நீதிமன்றம் எவ்வளவு தெரியுமா கொடுத்திருக்காங்க? அபராதம் கொடுத்திருக்காங்க 1.25 லட்சம் கோடி ரூபாய் இழப்பீடு கொடுக்கணும். அந்த மக்களுக்கு இழப்பீடு கொடுக்கணும் 1.25 லட்சம் கோடி ரூபாய். அங்க தீர்ப்பு. சமீபத்தில் பாம்பேல அங்க இதே போன்ற எண்ணெய் கசிவு நடந்தது. அங்க பாம்பேல இருக்கிற நீதிமன்றம் 100 கோடி ரூபாய் அறிவித்தாங்க. ஏன் சென்னையில இங்க 2 கப்பல்கள் மோதி இங்க சென்னையில என்ன கசிவு வந்தது, அதற்கு 240 கோடி ரூபாய் அறிவிச்சாங்க பசுமை தீர்ப்பாயம் எல்லாம். இதற்கு 8.25 கோடி ரூபாயாம். என்ன அநியாயம் அது? இவ்வளவு பெரிய பிரச்சனை, இவ்வளவு பெரிய பாதிப்பு, சுற்றுச்சூழல் கேடு. 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் அப்படியே இந்த எண்ணெய் கசிவுனால இவ்வளவு பெரிய பிரச்சனை வரும். இங்க இருக்கிற இன்னைக்கு நாங்க பசுமை தாய் சார்பில் ஒரு மருத்துவ முகாம் நடத்திட்டு இருக்கோம். நான் தான் அதுல இனாகிரேட் பண்ணிருக்கிறேன். நான் அதுல கேட்டா அவ்வளவு பாவமா இருக்கிறாங்க. காலில் பிரச்சனை, எங்களுக்கு மூச்சு விட முடியல, அங்க வெளியில போக முடியல, எங்க தோல் பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் பேசிட்டு இருக்கிறாங்க அதுல மக்கள். ஆனா அரசாங்கம் ஏதோ அறிவிச்சுட்டு எங்க வேலை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. வந்ததே தாமதம். 3 நாள் கசிவு ஏற்பட்ட 3 நாளுக்கு அப்புறம் தான் வந்திருக்கிறாங்க. அதன் பிறகு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன் அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? ஏத்துக்குங்க, பிரச்சனை வந்திருக்குது, நாங்க இதுல சமாளிச்சுட்டு இருக்கிறோம், ஏதோ பண்ணிட்டு இருக்கிறோம், ஏத்துக்க வேண்டியதானே. அது என்ன, எதுவுமே ஏத்துக்க மாட்டீங்க நீங்க. ஏத்துக்கிறது தான். ஏதாவது நடந்ததுன்னா தவறை ஏத்துக்கிறது தான் நல்ல நிர்வாகத்துக்கு அழகு. நாங்க தவறே செய்ய மாட்டோம், நாங்க எல்லாமே நேர்மையா நல்லா பண்ணிட்டு இருக்கிறோம், அது யாரும் நம்ப மாட்டாங்க. அதுல எல்லாமே தவறு செய்வது இயல்புதான். அப்படி நடந்ததுன்னா இப்ப நடந்து போச்சுங்க, மக்களுக்கு சொல்லுங்க. இதுல தமிழக அரசு இந்த நிவாரணம் 8.25 கோடி ரூபாய் நிவாரணம் எல்லாம் அது ஏத்துக்க முடியாது. ரொம்ப மோசமான அறிவிப்பு. அது ஒரு போட் படகுக்கு 10,000 ரூபாய், விலைக்கு மீன் விலைக்கு எல்லாம் ஏதோ கொஞ்சம் பிச்சை போட்டுட்டு இருக்கிறாங்க. இது தனியாக ஒரு பிரச்சனையா எடுக்க வேண்டும். இது சென்னை பெருவெள்ள பிரச்சனையாக பார்க்க கூடாது. இது தனிப்பட்ட பிரச்சனை. எண்ணூர்ல இருக்கிற பிரச்சனை, எண்ணெய் கழிவு பிரச்சனை, எண்ணெய் கசிவு பிரச்சனை தனிப்பட்ட பிரச்சனையா பார்க்க வேண்டும். இதற்கு தனியாக அணுகுமுறை இருக்கு. மாநில அரசு செய்ய வேண்டும், மத்திய அரசும் இதற்கு உதவ வேண்டும். ஏதோ மாநில அரசு பிரச்சனைன்னு நினைச்சுக்காதீங்க. சிபிசிஎல் நிறுவனம் மத்திய அரசு நிறுவனம் அது. அதனால 2 அரசும் இதை காப்பாற்ற வேண்டும், இந்த பகுதியை காப்பாற்றணும். ஏன்னா இந்த பசுமை தீர்ப்பாயம் பாத்தீங்கன்னா 2022ல இது ப்ரொடெக்டட் வெட்லேண்ட் அறிவிக்கணும்னு சொல்லிட்டாங்க. பாதுகாக்கப்பட்ட சதுப்பு நிலம் பகுதியா அறிவிங்கன்னு பசுமை தீர்ப்பாயம் கடந்த ஆண்டு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இது வரைக்கும் எந்த அறிவிப்பும் வரல. இது 1996லே ஒரு பரிந்துரை வந்தது. அதன் பிறகு 2010ல இன்னொரு பரிந்துரை வந்தது. இந்த எண்ணூர் கிரீக்னு சொல்றது, இது இங்கிருந்து அங்கிருந்து போயிட்டு இருக்கிறது. இதெல்லாம் நமக்கு கிடைக்காது, இயற்கை கொடுத்த வரம். இதெல்லாம் சென்னையின் மக்களுக்கு இயற்கை எத்தனையோ வரங்கள் கொடுத்திருக்கிறது. ஒன்று இங்க இது போன்ற எண்ணூர் கிரீக், இதுல அடுத்தது பார்த்தீங்கன்னா கொசஸ்தலை ஆறு, அடுத்தது அடையார் ஆறு, அடுத்தது கூவம் ஆறு, அடுத்தது பள்ளிக்கரணை சதுப்பு நிலம். இதெல்லாம் சென்னைக்கு கிடைத்த வரம். ஆனா அந்த வரத்தை எல்லாம் நாசப்படுத்திட்டு இருக்கிறாங்க. கடந்த 50-60 ஆண்டு காலம் ஆக்கிரமிப்புகள்ல எல்லாம் ஆக்கிரமிப்பு செஞ்சு அதில் நாசப்படுத்தி முடிச்சுட்டாங்க. 6 மாதத்திற்கு முன்பு இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் கேட்டிருக்காங்க, அந்த கொசஸ்தலை முகத்துவாரத்தை தூர்வாருங்க. 6 மாதமா கேட்டுட்டு இருக்காங்க. கொசஸ்தலை 6 முகத்துவாரம் 800 இதுல முடியுது, பகுதியில் முடியுது. அது நேரம் நீங்க தூர்ந்து போயிருந்த அந்த தூர்வாரிந்தீங்கன்னா இன்னைக்கு தண்ணி உள்ள ஊருக்குள்ள வந்திருக்காது. அது தூர்ந்து போறதுனால தண்ணி பேக்லாஷ். கொசஸ்தலையில தண்ணி அவ்வளோ தண்ணி திறந்து விட்டுட்டாங்க.
பக்கிங்ஹாம் கால்வாய்னு ஏதாவது இருக்கா இன்னைக்கு? மிச்சம் ஏதோ அங்கங்க ஒட்டிட்டு இருக்குது. பக்கிங்ஹாம் கால்வாயும் நமக்கு எவ்வளவு பெரிய வரம். அது வந்து ஆங்கிலேயர் கட்டினது, அது வெட்டினது, மத்தெல்லாம் இயற்கையா வந்தது. பக்கிங்ஹாம் கால்வாய் தூர்ந்து போச்சு, குப்பமேடா ஆயிடுச்சு, சாக்கடை ஓடிட்டு இருக்குது. அதனாலதான் இப்போ தண்ணி வந்து வெள்ளம் வந்து மறுபடியும் வந்து இங்க ஊருக்குள்ள வந்து அதுல பாத்தீங்கன்னா இங்க இந்த எண்ணெய் கசிவு, எண்ணெய் கழிவு கசிவு, ரசாயன கழிவு கசிவு எல்லாம் நடந்து ஏதோ ஒரு ரொம்ப மோசமான ஒரு சுற்றுச்சூழல் மாசு அடைந்து இருக்கிறது. சுற்றுச்சூழல் கேடு இங்கு நடந்திருக்கிறது. முதலமைச்சர் அவர்கள் இங்கே வர வேண்டும், இங்க பார்க்க வேண்டும். இந்த பகுதிக்கு தனியாக அணுகுமுறை, செப்பரேட் அப்ரோச் ஃபார் எண்ணூர் ஆயில் ஸ்பில். பொதுவா அப்படி மற்ற அப்ரோச் எல்லாம் கிடையாது. ஏன்னா இது இந்த பகுதியில் லட்சக்கணக்கான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இதை நம்ம காப்பாற்றணும். இது இயற்கை வளம், நம்ம கொடுத்த வளம். அதில் அதனால இதை காப்பாற்றணும். அதற்கு முதலமைச்சர் அவர்கள் இதற்கு சிறப்பு கவனம் செலுத்தி இதற்கு உயர்நீதிமன்றம் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில ஒரு குழு அமைத்து உடனடியாக விசாரணை நடத்தணும். எங்க எப்படி நடந்தது, யார் இதுக்கு காரணம், யார் காரணமோ அவங்க கிட்ட கூடுங்க, கேளுங்க. 500 கோடி 1000 கோடி கேளுங்க. ஏன்னா அவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்குங்க. ஆனா வெறும் 8.25 கோடி அறிவிச்சுட்டு எங்க வேலை முடிஞ்சு போச்சு, எங்க கடமை முடிஞ்சு போச்சு சொல்ற அரசாங்கம் இது நல்ல நிர்வாகமே கிடையாது. ஏன்னா இங்க மக்கள் காலங்காலமா பாதிக்கப்பட போறாரு. வாழ்வாதாரம் கிடையாது. இங்க மீன் பிடிக்க போக முடியல, எதுவும் பிடிக்கல. மீன் மட்டும் கிடையாது, இங்க எவ்வளோ கடல் உயிரினங்கள் எவ்வளோ இங்க இருக்குது. அதனால அதெல்லாம் நம்ம பாதுகாக்கப்பட வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுட்டு இருக்கேன். மீண்டும் நான் சொல்வதெல்லாம், இந்த காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றத்தால் தொடர்ந்து பேரிடர்கள், இயற்கை சீற்றங்கள், பெரும் சூறாவளி, பெரும் புயல், பெரும் வெள்ளம் இதெல்லாம் அடிக்கடி நம்ம சந்திக்க இருக்கின்றோம். இந்த பெரும் சூறாவளியோ, பெரும் புயலோ, பெரும் வெள்ளத்தையோ நம்ம தடுக்க முடியாது. வேற வழி இல்ல, தடுக்க முடியாது. ஆனால் அதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை தடுக்கலாம். We cannot prevent super cyclones, super rain, super floods, but we can prevent the damages caused by these super cyclones and super floods. நல்ல திட்டமிட்டா. அதனால தான் நான் மீண்டும் சொல்லிட்டு இருக்கிறோம். கடந்த 15 ஆண்டு காலமாக தொடர்ந்து வலியுறுத்திட்டு வரோம். காலநிலை மாற்றம் தாக்கம் தொடங்கிடுச்சுன்னு 15 ஆண்டுக்கு முன்னாடி சொன்னேன். இப்போ அதிக அளவில் அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு. தென் மாவட்டத்தில், இங்க திருநெல்வேலியில, தூத்துக்குடியில ரொம்ப பாவமா இருக்கு. நான் போயிட்டு வந்தேன். அதிகமா பாதிப்பு வந்து தூத்துக்குடி மாவட்டம். என்னால உள்ள தூத்துக்குடி நகரத்துக்கு உள்ளே என்னால போக முடியல. 6 நாளுக்கு பிறகு 2 பிரதான சாலைகள் மட்டும் தான் போக முடியுது. உள்ள இன்னும் தண்ணி நின்றுட்டு இருந்தது. அங்க கிராமத்துல பாத்தீங்கன்னா ஒரு சாலைகள் கூட கிடையாது அங்க. இன்னொன்னு, தூத்துக்குடி போயிட்டு அன்னைக்கு மத்தியானம் என்னால சாப்பிட கூட முடியல. ஏன்னா எனக்கு மனசெல்லாம் அவ்வளோ எனக்கு வலிச்சது. அவ்வளோ மோசமா பாதிப்பு அங்க. நாங்க 2000 பேருக்கு சாப்பாடு மத்தெல்லாம் எடுத்துட்டு போனோம். அங்க 5000 பேர் நின்றுட்டு இருக்காங்க. குழந்தைங்களை வச்சுக்கிட்டு வெயில நின்றுட்டு இருக்காங்க, பெண்கள் நின்றுட்டு இருக்காங்க. சாப்பாடு இல்ல, சாப்பாடு இல்ல. 76 ஆண்டுகள் சுதந்திரம் கிடைச்சு இந்த நிலையில இருக்கிறோம் நம்ம. அதனால மீண்டும் சொல்வது, அன்னைக்கு கூட சொன்னேன், இன்னைக்கு கூட சொல்றேன், ஊடக நண்பர்கள் மூலமாக உலகில் வாழ்கின்ற அத்துணை தமிழர்களுக்கும் என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள், தூத்துக்குடி மாவட்ட மக்களுக்கு உதவி செய்யுங்கள். இந்நேரத்தில் அவசியம் நீங்க செய்யணும். உதவினா அவங்களுக்கு வாழ்வாதாரம் போயிடுச்சு, வீடு கட்டி கொடுங்க, கால்நடைகளை வாங்கி கொடுங்க, அவங்களுக்கு வாழ்வாதாரம் பெறுகின்ற வகையில உதவி செய்யுங்க. சும்மா ஒரு வேளை சாப்பாடு அதெல்லாம் அதில் பத்தாது. அதெல்லாம் ஏன்னா எல்லாமே அடிச்சிட்டு போயிடுச்சு. எல்லாமே அடிச்சிட்டு போய் மிகப்பெரிய அங்க பாதிப்பு அங்க இருக்கு. மத்திய அரசு இன்னைக்கு கூட நம்ம ஒரு நிதி அமைச்சர் அங்க வரதா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதாவது இங்க மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் பேச்சுகள்லாம் ஓடிட்டு இருக்கு டிவி மூலமா. அதாவது 2 பேரும் நிறுத்துங்க, இப்படி பேசிட்டாங்க, அப்படி பேசிட்டாங்க, இந்த பணம் அந்த பணம் எல்லாம் பேசுறதுல நிறுத்துங்க. 2 பேரும் சேர்ந்து பண்ணுங்க. பாதிப்பு மக்களுக்கு. நீங்க டிவியில் அரசியல் பேசிட்டு இருக்காதீங்க, ஒருத்தருக்கு பழி சொல்லிட்டு இருக்காதீங்க. மக்களுக்கு பாருங்க. இங்க எண்ணூருக்கு வாங்க, மத்திய அரசு சார்பில் யாராவது எண்ணூருக்கு வாங்க, முதலமைச்சர் எண்ணூருக்கு வந்து பாருங்க, இங்க இருக்கிற பாதிப்புல பாருங்க, பார்த்து அது நடவடிக்கை எடுங்க. எங்களுடைய கோரிக்கைனா குறைந்தது 500 கோடி ரூபாய் இந்த மக்களுக்கு கொடுக்கணும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கணும், இழப்பீடா கொடுக்கணும். ஏன்னா 2-3 ஆண்டுகளுக்கு இவங்களுக்கு வாழ்வாதாரம் இருக்க போவது கிடையாது.
அது மட்டும் இல்ல, இங்க இந்த எண்ணெயெல்லாம் சுத்திகரிக்கிறதுக்கு, எடுக்கிறதுக்கு, அதை சுத்தம் செய்யறதுக்கு எவ்வளவு தொழில்நுட்ப டெக்னாலஜி இருக்கு. ஏதோ சும்மா நாங்க போட்ல போயிட்டு அங்க எண்ணெய் எடுத்தோம், இது உறிஞ்சோம். என்னங்க யாரையா ஏமாத்திட்டு இருக்கு? பக்கெட்லயும் பேப்பர்லயும் அப்படியே அழுறாங்களாம் எண்ணெய. என்னங்கய்யா இங்க இருக்கிற மக்கள் என்ன அவ்வளவு மோசமானவங்களா, அவ்வளவு பாவப்பட்ட மக்களா இங்க? அதனால இதை தொடர்ந்து நாங்க வலியுறுத்துவோம். தேவைப்பட்டா பாட்டாளி முயற்சி, ஏன்னா இது வரைக்கும் இது அரசியல் ஆக்க வேண்டாம் நான் பார்த்துட்டு இருக்கேன். கஷ்டகாலம் இது, அரசும் வேலை செஞ்சிட்டு இருக்கு, செய்யலன்னு நான் சொல்லல. ஆனால் அதை திட்டமிட்டு செய்யணும், போதுமான வேகம் இல்ல. இல்ல அடுத்தது இந்த மக்களை திரட்டி போராட்டம் வேற என்ன செய்யணும்னா நிச்சயமா நாங்க தயங்க மாட்டோம். நாங்க இந்த நேரத்தில் அங்க தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய பாதிப்பு, சென்னையில பாதிப்புல இருந்து இப்பதான் மக்கள் வெளியில வந்துட்டு இருக்கிறாங்க. அதே வேளையில இதை சிறப்பு கவனமா செல்லுங்க. அணுகுமுறை வேற விதமான அணுகுமுறை. இந்த எண்ணூர் எண்ணெய் கசிவு பிரச்சனைக்கு வேற விதமான அணுகுமுறை தமிழக அரசு எடுக்க வேண்டும்.